இப்போ வந்து நம்ம எள்ளுருண்டை பண்ண போகிறோம். அது வந்து ராகி மாவு வந்து நான் அந்த கப்பில் 1.25 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பதமாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவு பிசைஞ்சிக்கலாம். அதை பிசைஞ்சு வந்து இது வந்து நான் 2 வடையாக தான் தட்ட போகிறேன். இது வந்து ரெண்டு ரவுண்டாக பிரிச்சுக்கலாம். 2 உருண்டையாக பிரிச்சுட்டு 2 வாட்டி தான் தட்டி எடுக்க போகிறேன் நான். அது 2 உருண்டை போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டு நல்லா தடவி ஃபுல்லாக கவர் ஃபுல்லாக அந்த எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே அந்த உருண்டையை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் வரும், அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தொட்டு மேலே தச்சு அதை நல்லா அழுத்தி நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை விட்டுட்டு அதை லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற அந்த அடையை எடுத்து அதில் போட்டு நல்லா சுட்டி எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். அந்த மாவு வேகத்துக்காக அந்த எண்ணெய் போடுறோம், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் விட்டாச்சு, கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், வெந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இது வந்து நல்லா வேகணும், அதை பார்த்துக்கோங்க. வேகாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க. நல்லா 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 2வது உருண்டை தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2வது உருண்டையும் தட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த அடை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஆறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம். எள்ளு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். சூடாக மிக்சியில் போட முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப பொடிசெல்லாம் அதை அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதே ஜார்லேயே நம்ம அந்த அடை தட்டி வச்சோம் இல்லையா, அந்த அடையை நல்லா புட்டு போட்டு அதில் அந்த அடையை நல்லா உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், அந்த சூட்லேயே தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சூட்லேயே நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. நான் இதில் அந்த 2 அடையுமே ஒன்றாவே போட்டுடுறேன். பாருங்கள், உடச்சி போட்டு இதை மிக்சியில் ஓட்டிக்கலாம். இது பாருங்கள், மிக்சியில் போட்டு ஓட்டியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா எல்லாமே நம்ம புட்டு போட்டது எல்லாமே உடஞ்சி அப்படியே தனித்தனியாக உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எள்ளோட இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெல்லம் இருந்தால் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை. நான் நாட்டு சக்கரை தான் நான் போட போகிறேன். என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்கும், அந்த சூட்லேயே அது இருக்கும். அதுலேயே வெல்லமும் போட்டோம்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும், அப்போ தான் உங்களுக்கு பிசையறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாம். இதை அப்படியே சாப்பிட்லாம். ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இருந்தாலும் அந்த உருண்டை பிடிச்சி கொடுத்தா தான் அதோட டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்காக நான் உருண்டை பிடிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி அந்த சூடாக இருக்குது அந்த அடை. அந்த சூட்லேயே அந்த வெல்லம் போட்டதுன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு.
நல்லா பிடிக்கிறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பெருசு பெருசாலும் பிடிக்கலாம். நான் வந்து குழந்தைக்காக பண்ணுறதுனால சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் பெருசாக வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு நான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுக்கோங்க. எனக்கு பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 1.25 கப்பு மாவு போட்டேன் நான். எனக்கு ஒரு 10 உருண்டை வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி மாவு அளவாக போட்டு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.